வெல்கம் பேக் டு நான் தான் மாதிரி வேணும் பார்க்க ஒரு சீரிஸ் இந்த கேண்டியோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்க போறோம். இந்த எபிசோட் போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேவ் ஜோனை கண்டினியூ பண்றேன். அந்த சேனல்ல மட்டும்தான் நான் அந்த ஸ்டோரி அனிமே போடுவேன். ஸோ அந்த சேனல் அன்ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது 1 வீக் அப்புறம் நான் அந்த சீரீஸை கண்டினியூ பண்ணேன். இப்போ இந்த சைனீஸ் சீரீஸை நம்ம வாங்க நான் சொல்ல மாதிரி பார்க்கலாம். ஒரு பஸ் பஸ் ஸ்டாப்ல நிக்குது. அப்ப அந்த பஸ்க்குள்ள இருந்த ஒரு பொண்ணு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு மாடலோட போட்டோ பார்த்துட்டு, ஒரு வழியா நீ ஒரு சைனீஸ் ஸ்டார் ஆயிட்டப்பல, நீ இப்பவும் என்ன பிளேம் பண்ணிட்டு தான் இருக்க, உனக்கு என்ன ஞாபகம் இருக்குமா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது சைட்ல ஒரு பிளாக் கலர் சூப்பர் பைக்கை காட்டுறாங்க. அடுத்ததா பாத்டப்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவன் பொண்ணு இல்லப்பா, அந்த போட்டோல இருந்தாலே அந்த மாடல் தான். பேரு லின் ஷானு. நீ கண்டிப்பா இந்த கேண்டிடேட் டேஸ்ட மறந்து அப்படி இருந்தாலும் உனக்கு எழுது கலந்துருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ இவ ஒரு பொண்ணுக்குள்ள ஸ்விம்மிங் நல்லா டீப்பா தண்ணிக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. அவளோ அவனை எப்ப கண்டுபிடிக்க போறேன்னு யோசிச்சு அடுத்த நாள் மார்னிங் ஒரு கார் வேகமா வந்து ஒரு பில்டிங் படி நிக்கிறத காட்டுறாங்க. அந்த பில்டிங்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வரா. இது நம்ம மாடல் லின்பா. லின்ன பார்த்த உடனே இந்த பாப்பத்துல ஈமிக்கிற மாதிரி ப்ராஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே தொடர்ந்து அவளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு புது வில்லா வாங்கிருக்கீங்க, லக்ஸரிஸான கார் வாங்கிருக்கீங்க, சூப்பர் பைக் எல்லாம் வாங்கிருக்கீங்க, இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வந்துச்சு? அப்புறம் நீங்களும் உங்க மேனேஜர் ஜூஹியும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அது உண்மையாலையா சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு தப்போ லின்னோட மேனேஜர் ஜூஹி வந்து முடியும்னு நீங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் எங்க டெக்னிக்கல் டீம் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு ரிப்போர்ட்டரோ நாங்க கேள்விப்பட்டோம் ஒரு ஸ்டோரியில ஜியாங் வேங் ஃபீமேல் லீட் ரோலா பண்ணிருந்ததாமே, அந்த கேரக்டரையும் நீங்க புடுங்கிட்டீங்களாமேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவ கையில இருந்த மாஸ்கையும் கேப்பையும் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரியாம விண்வழியா லென்ஸானுக்கு கொடுத்தா. அப்ப இன்னொரு ரிப்போர்ட்டரோ ஒரு மேரேஜான டேரக்டரோட நீங்க அஃபேர் வச்சுக்கிறீங்களாமே, நீங்க ஒரு நல்ல ஆக்டர் நினைச்சு நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், ஆனா எங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, நீங்க இப்படி கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லி சொன்ன சுகியோ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி அவளுக்கு சிக்னல் கொடுத்து உடனே லின்சானோ அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சா. ஜூஹி எவ்வளவோ ரிப்போர்ட்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணா, ஆனா அவனால முடியல. தென் லின்சான் பின்னாடியே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஜூஹி தான் அதை அமைச்சிருக்காங்க, எங்கேயாவது சேஃப் ஹாலஞ்சிக்கிட்டு எனக்கு லொகேஷன் சென்ட் பண்ணு. நீ மீடியாவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதால கம்பெனி ஒன்று ஸ்ட்ராங்கா வான் பண்ணிருக்கு, சேஃபா இருன்னு அவளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாளா. தென் லின்னோ ஒரு சிவத்துக்கு படவே மறைஞ்சா. அப்போ அவளுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசுல அவளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாப்புல, அதுதான் நம்மளுடைய வேன் நானா. இதே போல ஒரு டைம் நம்ம லின் எங்கேயோ மறைஞ்சது. அப்போ வேன் தான் அவகிட்ட என் கூட வா நான் அவனை காப்பாத்துறேன்னு சொல்லி அவ கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிரு. அப்ப அதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ ஒரு பொண்ணு பாட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரகசியமா போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாள். அப்ப லின் அதை பார்த்துட்டு அவ கையில இருக்கிற போனை புடுங்குவா. அப்ப இன்னொரு கையில குடில காய்கறி வச்சு எடுத்துட்டு வருவாளா, அதுவும் கூடவே சேர்ந்து கீழே விழும். அப்ப அந்த பொண்ணு அவகிட்ட சாரி சொல்வா. அப்ப லின்னு அவகிட்ட என்ன போட்டோ எடுத்து முடிச்சிட்டியா, ஒருத்தவங்க அனுமதி இல்லாம உங்களுக்கு போட்டோ எடுக்கிறது இல்லீகல்னு உனக்கு தெரியாதா? அப்ப அந்த பொண்ணு அவனும் போட்டோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் அந்த பேஸ்கெட்குள்ள எடுத்து போட்டுட்டு இருந்தா. அப்ப லின்னு நீ என்னதான் எடுத்திருக்க நான் பாக்குறேன்னு போனை செக் பண்ணிக்கிட்டு இருந்தாள். அப்ப அவ போன்ல அவளோட போட்டோஸ் மட்டும் தான் இருந்துட்டு இருந்தது. அப்ப அந்த பொண்ணு லின் கிட்ட கொஞ்சம் கிராசரி வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி சொன்னாளா. அப்ப லின்னோ இந்த காஸ்டியூம் போட்டுதான் உங்க ஊர்ல போய் கிராசரி வாங்குவாங்க. அப்ப லின்னோ அவ போட்டு இந்த மாஸ்க் எடுப்பாளா. அப்போ அவ மூஞ்சி நல்லா தெரியும். அவ ஃபேஸ பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகும். ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அவ மிஸ் பண்ண அவளோட ஃப்ரெண்ட் வேன் தான் அது. லின்னு அவளை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி நின்று இருந்தாளா. அப்போ வேன் இந்த பக்கம் நான் ரிப்போர்ட்டரா, உங்களை எங்க நான் பிலிம் எடுத்துட்டு இருக்க போறேன், நானே ரெண்ட் கொடுக்க காசு இல்லாம என் ஓனருக்கு வைண்ட் மாறு வேடத்துலாம் சுத்திட்டு இருக்கேங்க, அந்த ஆள் மட்டும் என்ன பார்த்தானா அந்த வண்டியா கேட்பான், வீட்டுக்கு கிளம்புறதுன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப லின்னா கிட்ட என்ன எனக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்பா. அப்போ வேணோ உங்களை எப்படி எனக்கு தெரியும், நீங்க ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லி சொல்லுவாளா. ஓ என்ன உனக்கு தெரியல, அப்ப அது என்னோட பேட், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல. தென் வேணோ அவ மூஞ்சி பார்த்து ஷாக் ஆகி பின்னிப்பாளா. அப்ப லின்னோ இப்போ என்னோட தெரியுதான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வேணும் இல்லையன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவா. அவளுக்கு அவன் மனசுக்குள்ள ஜியோஹி உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம், பட் நம்ம 2 பேரும் வாழ்க்கை பழைய மாதிரி இல்ல, நம்ம 2 பேரும் உலகமும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, அவன் இனிமே இந்த உலகத்துல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாள். அப்ப அவளுக்கு அந்த ரிப்போர்ட்டர்ஸோடைய வாய்ஸ் கேட்கும். உடனே லின் கிட்ட போய் கையை நீட்டி வான்னு சொல்லி அங்கிருந்து எடுத்துட்டு போவா. அப்ப லின்னுக்கோ இது உண்மையிலே வேன் தானா, நான் வேனை கண்டுபிடிச்சிட்டேனான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப வேன் அந்த பக்கம் நீ எதுக்கும் பயப்படாத, நான் இங்கிருந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு
அவ வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருவா. அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸோ என்ன அவ திடீர்னு காணோம், ஒருவேளை அந்த பக்கம் போயிருப்பானே, அங்க இருந்து அவங்க ஓடி போயிருவாங்க. அவ கையை பிடிச்சிருப்பாளா? அப்ப லின் அவ கையை பார்த்த உடனே நான் கையை டைட்டா பிடிச்சிட்டேனா ஐம் சாரின்னு அவ கையெடுப்பாளா? அப்ப லின்னு ஒரு நிமிஷம் அவளை வச்சுக்கணும் பார்த்துட்டு, என்ன எனக்கு தெரியாதுன்னு சொன்ன, அப்படியே அங்கேருந்து என்னை கூப்பிட்டு வந்து காப்பாத்தி விட்டேன்னு சொல்லி சொன்னாளா? அப்போ வேணும் அமைதியா நின்றுட்டு இருந்தா. அப்ப இன்னும் அவ கையில இந்த போனை பிடிங்கி ஒரு செல்ஃபி எடுத்து அவ போன்ல அது வால்பேப்பரை வச்சு அவகிட்ட கொடுப்பா. அதுக்கப்புறம் அவ வீட்டுக்குள்ள போவாளா? அப்ப கொடியில அவ இன்னும் எல்லாத்தையும் காய வச்சிட்டு நடனே வேன் அதை மறைக்கிற மாதிரி அது முன்னாடி போய் நிப்பா. லின் அவகிட்ட நீ எப்ப இங்க வந்தன்னு சொல்லி கேட்டாள். அது ஏன்னா 3 வயசுக்கு முன்னாடி லின் அவளை தேடி அவ பழைய வீட்டுக்கு போயிருக்கா. அப்போ அங்க இருந்தவங்க அவங்க எப்போ இது என்கிட்ட வித்துட்டு போயிட்டாங்க, அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப அதனாலதான் அந்த கேள்விய அவகிட்ட கேட்டாளா? அதுக்கு வேணாம் இல்ல இதை ஆன்டி சேல் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டுக்கு இருக்கிறேன்னு சொல்லி சொன்ன. அப்ப லின் அவகிட்ட ஆனா இது உங்க அப்பா அம்மாவோட வீடு தானேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு எவ்வளவு ஆமா அவங்க இங்கதான் தங்கிட்டு இருந்தாங்க, அப்படி இருந்தாலுமே இதை வித்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா. லின்னும் பக்கத்துல இந்த கூடையில பார்த்தாளா? அப்ப அந்த கூடையில ஒரு பொட்டேட்டோவும் ஒரு கார்னும் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு லின் அவகிட்ட நீ என்ன மீள்குட்டியாடி வெறும் காய்கறி மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க, வேற எதாவது நல்ல ஃபுட்டா சாப்பிட மாட்டியான்னு சொல்லி கேட்டா. அப்ப வேணும் அதுன்னு சொல்ல வந்தாளா? அப்ப வீட்டை போனதும் வெளியில நீட்டு கொடுத்துட்டு நீங்க உள்ளதா இருக்குன்னு எனக்கு தெரியும், மரியாதையா வெளியே வந்து ரெண்ட் கொடுன்னு ரொம்ப தப்பா திட்டிட்டு இருந்தாரு. அப்ப லின்னும் வீட்டோட கதை ஓபன் பண்ண போனா. அப்ப வேன் அவளை ஸ்டாப் பண்ணால இருந்துமே அவ போய் கதை ஓபன் பண்ணா. அப்ப வீட்டு ஓனரோ அதை பார்த்துட்டு நீ யாருன்னு சொல்லி கேட்டப்போ நான் அவரோட கிரெடிட்டான்னு சொல்லி அவர் பேசுனது ஆல்ரெடி ரெக்கார்ட் எடுத்து வச்சிருப்பாக்குள்ள அந்த ரெக்கார்ட் அவர்கிட்ட காட்டி உன் அமௌண்ட் எல்லாத்தையும் ஈவினிங்குள்ள செட்டில் பண்ணிடுறேன், இன்னைக்குள்ள உன் அமௌண்ட் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிடுறேன், இன்னொரு தடவை எப்படி தப்பா நடந்துக்கிட்டேன்னா இந்த ரெக்கார்ட் என் வக்கீல் கிட்ட போகும்னு சொல்லி சொன்னால. அது கேட்ட உடனே வீட்டு ஓனரும் இனிமே நான் நல்லபடியா பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவோம். அப்ப வேன் அதை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு, நீங்க எப்பத்துல இருந்து என்னோட கிரெடிட்டர் ஆனீங்கன்னு சொல்லி கேட்டாளா? அதுக்கு இன்னும் எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு சொல்லி கேட்டா. அப்ப வேன் கிட்ட உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அமௌண்ட்டை ரீபே பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்னாலா? அப்ப இன்னும் என்னால எல்லாத்தையும் கொடுக்க போய் இங்க என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் மறந்துடு, யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி சொன்னாலா? அப்ப வேணும் இங்க என்ன நடந்துச்சோ நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், ஃபியூச்சர்ல கூட நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப கரெக்டா லின்னுக்கு கால் வந்துச்சு. உடனே அவ வேனோட வாயை மூடின. அப்ப லின் காலை அட்டன் பண்ணி நான் சீக்கிரமா லொகேஷனை சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணா. பேங்க் கிட்ட நீ என்ன சொல்லுன்னு சொல்லி கேட்டாளா? அப்ப வேணும் அவன் ஃபியூச்சர்ல அவனை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னான். அதே சேம் டைம் அவனை பிக் பண்றதுக்காக கார் இருந்துச்சா லின்னும் அங்க இருந்து போனா. அப்ப அவ கையில ஒரு கேண்டியை கொடுத்துட்டு கார்ல ஏறி கிளம்பி போயிடுவா. அப்ப வேணும் முடிச்ச அளவுக்கு கார் படி ஓடி வருவா. அப்ப கார் போகும்போது வேணும் அந்த கார் படி ஓடி வருவா. இன்னொரு கடத்துக்கு மேல ஓட முடியாதால அங்க இருந்து நின்று அவன் கையில இருக்கிறத ஓப்பன் பண்ணி பாப்பா. கைக்குள்ள கேண்டி இருக்கும். அப்ப அவளுக்கு பழசு ஞாபகம் வரும். சின்ன வயசுல ஒரு நாள் தனியா உட்காந்து வேன் அழுதிட்டு இருப்பாளா? அப்ப லின்னும் ஒரு காருக்குள்ள இருந்து இறங்கி வந்து அவகிட்ட பெரிய பிள்ளைங்க வந்துட்டு அழுவுற வெக்கமா இல்லையா, இந்த கேண்டி இந்த கேண்டியை சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் அழுவாதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அவ போயிருவா. அந்த எல்லாத்தையும் அவன் நினைச்சு பார்த்துட்டு அந்த கேண்டியை ஓபன் பண்ணி சாப்பிடுவா. ஐயோ இங்க காருக்குள்ள சூஹி லின்னை பார்த்துட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி கேட்டாளா? அதுக்கு லின்னும் ஜூஹி கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பர்சனை பத்தி அவன்கிட்ட சொன்னேனே உனக்கு நான் இருக்குன்னு சொல்லி கேட்டாளா? அதுக்கு ஜூஹியோ இது உன் ஃபர்ஸ்ட் லவ் பத்தி தானே, அதான் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, அதையே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு லின்னும் அது அப்படி சொல்லாத, எனக்கு ஒரு புதுசா அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லி கேட்டா. அது கேட்ட உடனே ஜூஹியும் சிரிச்சா, வேற ஒண்ணு உங்களுக்கு வேன் வேணும், அது எப்படியாவது அவ கிட்டே வச்சுக்கணும் இருக்க அது அசிஸ்டண்டா ஆக்க பாக்குறான்னு நினைக்கிறேன், வாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜூஹியும் ஓகேன்னு சொல்வாள். அப்ப லின்னோட மைண்டுக்குள்ள என்ன நினைப்பா, வேன் இதோட உன்னோட ஈஸி டே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பா. அப்படியே இந்த பக்கம் வேன் கிட்ட வருவோமா, வேன் பெட்ல போய் படுத்து அந்த வால்பேப்பர் பார்த்துட்டு சோசியல் மீடியா நம்ம லின்னோட பேரை போட்டு சர்ச் பண்ணுவாள். அப்போ அந்த காசிப் பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோசியல் மீடியாவில் லின்னோ ஜூஹியோ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு ரூமர் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேரோட போட்டோ ஒன்னா பார்த்துட்டு 2 பேரும் பார்க்க நல்லாதான் இருக்கா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ரொம்ப அப்செட்டா அவளை தூக்கி போடுவாள். அப்ப அதே சேம் டைம் போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அந்த போன் எடுத்து ஓபன் பண்ணி இந்த மெசேஜ் பார்த்து ஸ்டார் என்டர்டைன்மெண்ட்ல இருந்து ஜாப் வேகன்சி அவளுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோயின் அசிஸ்டண்டா அது லின்னுக்கு மட்டும் இருக்க கூடாதுன்னு நினைப்பா. அடுத்த நாள் அவ இன்டர்வியூக்கு போயிட்டு ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் இது லின்னோட கம்பெனி இல்ல, நான் அவளுக்கு மட்டும் ஒர்க்கரா போக கூடாதுன்னு நினைச்சிட்டு அவன் நினைச்சிட்டு இருப்பாள்.
அதே சேம் டைம் அவ ஆண்டி கால் பண்ணுவாங்க. காலை ஓபன் பண்ணு, என்ன ஆண்டின்னு சொல்லி கேட்பாளா. அப்ப அவங்களோட கசினுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு உனக்கு தெரியுமான்னு சொல்லி அவளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவ்வளோ எவ்வளோ ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணுவா. ஆனா அவங்க நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவ ஆண்டி ஒரு நிமிஷம், நான் இப்ப இன்டர்வியூ போறேன், இந்த இன்டர்வியூ மட்டும் ஒழுங்கா நடக்கல என்னால உங்க பணத்தை திரும்ப தர முடியும்னு சொல்லி சொன்னோட உங்க டப்புன்னு எதுவுமே சொல்லாம காலை கட் பண்ணிடுவார். இவ்வளோ ஆண்டி கூப்பிட்டு பார்த்துட்டு போனை பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு உள்ள போவார். உள்ள போனா அங்க இன்டர்வியூ சொன்னாங்களா ஒரு சைட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. இவளும் அவங்க கூட போய் உட்காருவா. அப்ப அவங்களும் அதே காசிப்பை தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுறது கேட்டுட்டு வேணும் நல்லா காசி பேசுறீங்களா, அது உண்மையான்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு அவங்களும் உண்மையாலன்னா எனக்கு தெரியாது, சோசியல் மீடியால பார்த்தோம், நாங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வேணும் அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாது, ஜஸ்ட் சோசியல் மீடியால பார்த்த உடனே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு அவங்களும் இதுக்கு உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப வேணும் அவங்க கிட்ட லிங்க்ஸ் ஆனோம் கண்ணு தெரியாதவங்கல்ல உங்களை எப்படி அவங்க அசிஸ்டண்டா பிக் பண்ணாங்கன்னு சொல்லி வேன் திட்டிக்கிட்டு இருந்தால. அப்ப கரெக்டா லின் அங்க இறங்கி வந்துட்டு இருப்போம். அப்ப வேனை பார்த்துட்டு கிட்ட போய் அவன் ஷர்ட்டை சரி பண்ணி விட்டுட்டு உன்னால உன்னையும் ஒழுங்கா பாத்துக்க முடியல, நீ என்னைய பாத்துக்க போறன்னு சொல்லி அவகிட்ட கேட்பான். அப்போ மேல இருந்து ஒரு பொண்ணு படிக்கிட்டே இப்படியே இறங்கி வந்துட்டு இருப்பா. அப்போ லின்ன பாத்துட்டு லின்ஸா அப்படின்னு அவளை கூப்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்து என்னோட அவள என்கிட்ட இருந்து எப்படி புடுங்குவோன்னு கேட்டுட்டு அவ கையில இருந்த பேப்பரை தூக்கி அவகிட்ட வீசுவா. அப்ப லின்னு இத்தனை வருஷமா எனக்கு சப்போர்ட்டிங் ஆக்டரா இருந்தோம், என்னமா அவனால முடியலன்னு சொல்லி அப்ப அவளோ நீ ஒரு ஜலசி, அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரிதான் என் பாடி இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொன்னாருன்னு சொல்லி சொன்னால. அப்படின்னு அவ கண்ணப்பு பிடிச்சு உடம்பு செம்மையாதான் இருக்கு ஆனா என்ன மூளைதான் இல்லைன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப அந்த பொண்ணும் லின்னு அடிக்க கைவோமாளா. அப்ப டக்குன்னு ஜியோஹான் வந்து அவ கையை பிடிச்சு பக்கத்துல ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, இவளை கூப்பிட்டுட்டு மீட்டிங் ஹால் போவாங்க, மத்தவங்க எல்லாரையும் இங்க இருந்து அமுச்சு விடுங்கன்னு சொல்லி அங்க இருந்தவங்க எல்லாத்தையும் அங்க இருந்து அமுச்சு விடுவா. அந்த பொண்ணு கிட்ட ஜியோஹான் எங்க இருக்குன்றத மறந்து பேசிட்டு இருக்கீங்களா, எங்க இருக்குன்றத ஞாபகம் வச்சுட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு லின் கிட்ட வாங்க கிளம்பலான்னு சொல்லி அங்க இருந்து லின்னை கூப்பிட்டு போயிருவா. அவங்க போனதுக்கு அப்புறம் லின் தான சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்துவார். அப்ப அவ அசிஸ்டன்ட் அவன் போன்ல இருந்து ஒரு வீடியோ போட்டுடுவா. அந்த வீடியோ ரொம்ப காமெடியா இருக்கும். அதுக்கு ஜியானா அங்க எவ்வளவு கோவமா இருக்க, நீ என்ன பைத்தியமா, இந்த வீடியோ எதுக்கு எனக்கு காட்டுறதுன்னு சொல்லி கேட்பாளா. அப்ப அவங்க அசிஸ்டன்ட்டோ நீங்க தானே சொன்னீங்க நான் எப்பெல்லாம் கோவமா இருக்கணும் அப்பெல்லாம் இந்த ஆங்கிரி லிஃப்ட் கிளிப்பை காட்ட சொல்லி என்ன மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்பா. அவ்வளோ அப்படியா நான் சொன்னேன் சொல்லிட்டுமான்னு சொல்லிட்டு அந்த வீடியோல வர அப்படியே ஆடிக்கிட்டு இருப்பா. அப்படி இருந்துமே அவளால கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம லின்சான் அவனை கொல்ல விட மாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. நானோ இன்டர்வியூ போவான். அப்போ அவங்க இன்டர்வியூ உள்ள வாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே உள்ள பேர சொல்லி அவன் ரெசியூமை கொடுப்பா. இந்த ரெசியூமை வாங்கி பார்த்துட்டு என்ன நீங்க நூடுல்ஸ் விளாகர் ஆக போறீங்க இல்ல கம்பெனில ஒர்க் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்டாட. இல்ல நான் செலிபிரிட்டி அசிஸ்டன்ட் ஆக போறேன்னு சொல்லி சொல்லுவார். அப்ப அவங்களும் நீங்க எவ்வளவு சேலரி எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி கேட்டப்போ ரெண்டுக்கு போதுமான பணம் கொடுத்தா போதும்னு சொல்லி சொல்லுவாளா. உடனே அவர் ரெசியூம் அவகிட்ட கொடுத்து அவங்க கான்ட்ராக்ட் பேப்பரை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அது தெரியாது வேணாம் அப்படிலாம் ஈஸியா வேண்டாம் விட்டுறாதீங்க, ஏன்னா என்கிட்ட இன்னும் நிறைய சர்டிபிகேட் இருக்குன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட்டை காட்டிட்டு இருப்பாளா. அப்ப அவங்களோ எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, இந்த அதுல சைனை போடும், இதோ ஸ்டாம்ப் குத்திருக்கானே அது மேல சைன் போடுன்னு சொல்லி இந்த கான்ட்ராக்ட்ல அவங்க சைன் வாங்கிப்பாங்க. சைன் வாங்கிட்டு நீங்க இன்னில இருந்து ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னப்போ அப்ப அவ்வளவு சிம்பிளாவான்னு சொல்லி அதுக்காக ஆமா நீ ஒர்க்ல ஜாயின் ஆயிட்ட, இன்னில லின்சானோட அசிஸ்டன்ட்னு சொல்லி சொல்லுவாங்களா. அது கேட்ட உடனே லின்சான அசிஸ்டன்டா இல்ல நான் வரல இந்த வேலைக்கு, எனக்கு பதிலாக வேற ஆளு போட்டுங்கன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப அந்த இன்டர்வியூ ஏமா எங்கம்மா போறேன் அந்த பைத்தியத்தை எங்க கிட்ட தள்ளி விட்டுறாதம்மா, இந்த இன்டர்வியூ வச்சது உன்னை ஜாயின் பண்ண வைக்கத்தான் அப்படிங்கிற மாதிரி, நீ ஆல்ரெடி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டமா, நீ கண்டிப்பா 24/7 ஒர்க் பண்ணி தான் ஆகணும், நம்ம கம்பெனில எந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி காட்டுறேன்னு உள்ள எடுத்துட்டு போய் இந்த பக்கம் இருக்கே இது சூப்பர்வைசர் ரூம், அந்த பக்கம் இருக்கே இது பாஸோட ரூம், இதான் பேண்ட்ரின்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப வேன் நிறுத்தி எனக்கு பதிலா வேலையால் பாத்துங்க என்ன அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப அவங்களோ நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ற முன்னாடியே சொல்லிருக்கணும், திரும்பலாம் போக முடியாது, ப்ரொஃபஷன் பீரியடே கிடையாது, உன்னை ஃபுல் டைமா ஹையர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாலா. அது கேட்ட உடனே நோண்டா என்னமா நோன்ற இங்க பாரு இவ்வளவு சம்பளம்னு சொல்லி சொல்லுவாங்களா. அது கேட்ட உடனே நம்ம வேணாம் 5 வரலாம்னு சொல்லி கேட்பா. 5க்கு மேலன்னு சொல்லி சொல்லுவாங்க. சேலரி கேட்ட உடனே கப் சீப்னு வேன் வாய முடிப்பா. நாங்களோ ரூல்ஸ் எல்லாம் சொல்ல, நீ ஒரு செலிபிரிட்டி அசிஸ்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல் 24/7 அவங்களுக்கு அவைலபிளா இருக்கணும். 2வது ரூல் உங்க அம்மாவை விட அவங்களோட மோட்டார் சைக்கிளை நல்லா பாத்துக்கணும், ஓகேவா. அண்ட்
மூணாவது ரூல், நீ உங்களோட டேட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்பாட்லே உன்னை ஃபைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் பத்தி நீ கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை சேர்ல உட்கார அங்கிருந்து ஓடி போயிடுவாங்க. இவ்வளோ என்ன பண்றது தெரியாம தலையில கை வச்சுட்டு உட்காந்துருப்பா. அப்போ அவன் மூடி உட்காந்து வருத்துவான். நான் இப்பதான் கேள்விப்பட்டேன், அவ கொஞ்சமா மென்டல் ட்ரோமேட்டிக் ஆகி 3 month தெரப்பி எடுத்துக்கிட்டேன், 6 மாசம் தெரப்பி எடுத்துக்கிட்டாங்க. ப்ராப்ளி இப்போ ரெக்கவர் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இன்டர்வியூ எடுத்து போனோம். குட் லக்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி விடுவான். இதுக்கப்புறம் எங்க குட் லக், ஒரே பேட் லக் தான். இது ஏன் மைண்ட் வேனோட மைண்ட் வைஸ். அவங்க என்ன போனதுக்கு அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் வச்சு இப்ப என்ன பண்றது ஏதோ பண்றதுன்னு தெரியாம உடம்பிட்டு இருப்பாளா. ஜூஹி பேன் கிட்ட வந்து, ஓ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேவா, ஃபர்ஸ்ட் டே வந்து ஒர்க் கொடுக்குறேன்னு என்ன மன்னிச்சிரு, பட் லிங்க் இப்போ மிஸ் ஆயிட்டு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, அர்ஜென்ட்டா போகணும், எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், இம்மிடியேட்டா அவ எங்க இருக்கான்னு போய் கண்டுபிடி, அவளை கண்டுபிடிச்சிட்டேனா லொகேஷன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜூஹி அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. தென் அடுத்ததா லிண்டா வீட்டுக்கு போயிட்டு கதவை தொட்டும். அப்ப கதவை ஓபன் பண்ணதால் இவளே டோரோட பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டுட்டு உள்ள போவோம். உள்ள போனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சரக்கு ஃபுல்லா முடிச்சுட்டு டைனிங் டேபிள்ல வெறும் பாட்டில் இருக்கும். அங்க பக்கத்துல இருந்த ஒரு கபோர்ட்ல நிறைய நோட்ஸ் ஒட்டி இருக்கும். அதுல என்ன எழுதி இருக்கு, மீடியாக்குள்ள எதை பேசுறதாலும் கேர்ஃபுல்லா பேசு, 3 மணிக்கு மேல எதையும் போஸ்ட் பண்ணிடாத, 1 வீக்குக்கு எந்த ஆல்கஹால் தொடாதுன்னு சொல்லி அதுல நோட்ஸ் எழுதிருக்கு. தினதுக்கப்புறம் உள்ள பாத்ரூம்ல இருப்பாளான்னு யோசிச்சு பார்த்து பாத்ரூம்ல போய் கதவை தட்டுவி, லின் உள்ள இருக்கீங்களா, நான் உள்ள வர போறேன், உள்ள இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே கத்துவாள. உள்ள இருக்கீங்களான்னு கூப்பிட்டு பாப்பா. அப்பவுமே எந்த ஒரு சவுண்ட் உள்ளதால பாத்ரூம்குள்ள போய் அங்க இங்கதான் இருக்காங்களான்னு செக் பண்ணுவா. அப்ப லின்னும் பாத்டப்குள்ள மூச்சு பேசி இல்லாம கிடப்பா. அப்போ அவ மூச்சு வருதான்னு தொட்டு பார்த்துட்டு, ஐயோ லின் உங்களுக்கு என்ன ஆச்சு, செத்துட்டாளா, சரி உடனே நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன்னு கால் பண்ண போ. அப்ப டக்குன்னு லின் அவ கையை பிடிச்சி இழுத்து பாத்டப்ல உட்கார வைப்பா. அப்ப லின் டக்குன்னு அவ கையை பிடிச்சி இழுப்பாளா. வேனோ பாத்டப்குள்ள உட்காருவா. அப்போ அவ ரசிகத லின்ன பார்த்து எடுத்து அவ கண்ணை மறைச்சப்பா. எதையும் பார்க்கல, சாரின்னு சொல்லி சொல்லுவாள். தென் அடுத்ததா அவ கல்ல இருந்து கை எடுப்பா. கையெடுத்து அவ கண்ணு மூடி எதையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்ப லிங்க் கிட்ட அதையும் மெயின் பண்ணி பண்ணலன்னு சொல்லி சொல்லுவா. மறுபடியும் என்னை விட்டு போயிட, உனக்கு கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் ஒருவேளை செத்துட்டா நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லி கேட்பாள். அப்ப வேனோ, ஆமா இன்னைக்கு தான் என் வேலையோட ஃபர்ஸ்ட் டே, இன்னைக்கு என் வேலை போகணுமான்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு இன்னும் அப்ப எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு வேணும், அப்கோர்ஸ் அப்படிதான் உங்களுக்கு ஆச்சுன்னா நான் தானே பிரைமரி சஸ்பெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு இன்னும் அப்ப இன்னுமே என் மேல உனக்கு அக்கறை இருக்கு கரெக்டான. அப்ப வேன் மனசுக்குள்ள இன்னைக்கு இவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாளா. என் அவகிட்ட உங்க அசிஸ்டண்டா சூஹோ தான் என்ன அமுச்சு விட்டாங்கன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு இன்னும் அப்படின்னா என் காசை திருப்பி கொடுக்குற வழிய நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்டா. அப்ப வேணும் இப்ப என்ன பண்ண போறா, ஒரு வேலை என்ன டார்ச்சர் பண்ண போறாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க இருந்து எழுந்து போவாள். அப்ப இன்னும் என்னை விட்டு எங்கேயும் போவாதன்னு அவளை டைட்டா இருக்க ஹக் பண்ணிப்பா. அவ ஹக் பண்றதோட நம்ம இந்த எபிசோட எங்கவே ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்தது என்ன பண்ற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க மக்களே. ஃபேமிலி